ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கெமிஸ்ட்ரியில் உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கோட் நம்பர் 45 49th கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரியேஜென்ட் கொடுத்து ஃபைன் ப்ராடக்ட் பி. ஸோ அதோட என்னது மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னது, உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்றதுனால நான் கொஸ்டின் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்க இந்த கான்செப்ட் கரெக்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால கண்ணால பார்த்தாலே ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, HBr அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தோன்னே என்ன இருக்கு, இந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியணும். ஸோ அப்போ டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னாலே என்னது, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ அப்போ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னால என்ன இருக்கும், அங்க டெஃபிஷியன்டா இருக்கு. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் இல்லாததுனால என்ன இருக்கு, பை பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த பை பாண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுறதுனால இது என்ன ஆகும், அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ அந்த அடிஷன் ரியாக்ஷன்லயும் பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு கொடுத்ததுனால பெராக்சைடு எஃபெக்ட் HBrல மட்டும்தான் நடக்கும். அப்போ பெராக்சைடு எஃபெக்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் நடக்கும். ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வந்துடணும். எப்போ HBrஐயும் பென்சாயில் பெராக்சைடையும் பார்த்தோன்னே அப்ப என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால, இந்த டபுள் பாண்ட் இல்லாததுனால இங்க என்ன ஆகும், இந்த CH3 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே கார்போகேட்டையான் கார்பானையான் ஃபார்ம் ஆகுமா. சோ அடிஷன் ரியாக்ஷன் H+Br- எங்க வந்து ஆட் ஆகணும் அப்படிங்கறது தான் பார்க்கணும். சோ அப்ப இந்த டபுள் பாண்ட்ல இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது என்னது, 3 கார்பன் இருக்கு. சோ அப்ப இது டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெர்ஷரி அப்படிங்கிறது என்னது, மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஆனா இங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, Br அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆட் ஆகும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஆட் ஆகுறது அண்டர்ஸ்டுட், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்ட் நீங்க காட்டினாலும் ஒண்ணுதான், காட்டாட்டியும் ஒண்ணுதான். ஓகேவா. ஸோ இப்போ இதுல எல்லாம் என்னது, ஒவ்வொரு கார்னர்லயும் கார்பன் தானே. ஸோ அந்த கார்பனோட ரிமைனிங் பாண்ட்லாம் ஹைட்ரஜனோட தான் இருக்கு. ஸோ அதை நம்ம காட்ட மாட்டோம். ஸோ அப்போ இந்த Br அப்படிங்கிறது என்னது, ஒரு லீவிங் குரூப். அப்ப இந்த Brங்கிற லீவிங் குரூப் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த பொட்டாசியம் சயனைடு போடச்சுல என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ KCN அப்படிங்கிறது என்னது, கிட்டத்தட்ட ஒரு அயானிக் காம்பவுண்ட். சோ அப்போ KCN என்ன பண்ணும், K+Cn- மாறும். ஓகேவா. சோ அப்போ K+Cn- என்ன பண்ணும், இந்த Cn- அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும். சோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது என்னது, நியூக்ளியோஃபைல். அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லீவிங் குரூப்புக்கு பதிலா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த Brக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வருது, சயனைடு வருது. சோ இதை நைட்ரைல்னு சொல்லுவோமா IUPAC நேம்ல. அப்ப இந்த நைட்ரைல் வந்துருச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, மெட்டல் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது, எத்தனால். சோ எத்தனால்ல நம்ம என்ன பண்றோம், மெட்டலை போட்டோம் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். சோ இப்ப ரிடக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கதான் இந்த CNக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். சோ இந்த ட்ரிபிள் பாண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் ரெடியூஸ் பண்ண போகுது. சோ அப்ப ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மெட்டல் வச்சு நம்ம என்ன பண்றோம், ரிடக்ஷன் பண்றோம். சோ அப்போ இதை அமல்கம்னு சொல்லுவோமா. சோ அப்ப இங்க பாருங்க, இந்த கார்பன்லயும் நைட்ரஜன்லயும் என்னது இருக்கிற டெஃபிஷியன்சிய ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது, ஓவர் கம் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டுக்கோங்க. நைட்ரஜனுக்கு வி நீட் 3 பாண்ட். ஸோ இப்போ இங்கே ஒரு பாண்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் 2 ஹைட்ரஜனோட இருக்க போகுது. இந்த கார்பனுக்கு டோட்டலா 4 பாண்ட் தேவை. இப்போ 2 பாண்ட் இருக்கு. ஸோ இப்போ 2 ஹைட்ரஜன் போட்டா இதுதான் என்னது, ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, 4 ஆப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தாலே என்ன பண்ண முடியும், இந்த ஒவ்வொரு ரியேஜென்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணியிருக்கணும், எழுதி வச்சு படிச்சிருந்தீங்கன்னா இதை உங்களால 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியும். எப்போ இதெல்லாம் எழுதியே பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ணும், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது, அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது, அடுத்து ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இதுதான் P அப்படிங்கிற மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? தேங்க்யூ.